வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சிவன்கன் பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் மேக்கிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். முந்தைய வீடியோல பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு சிம்பிளா எப்படி ஹேண்டில் போடுறது, எனக்கு கூட போட தெரியும் ஹேண்டிலே போட தெரியாது அப்படின்னு இருப்பீங்க இல்லையா பிகினர்ஸ், அவங்களும் இந்த ஹேண்டிலை வந்து ரொம்பவே ஈஸியா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கூடைக்கு பார்வையா ஹேண்டில் போடணும், அதுவும் கனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இந்த ஹேண்டிலை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்கு தான், சிம்பிளா ஈஸியா பின்னிடலாம். இப்போ இந்த ஹேண்டில வந்து நம்ம முறுக்கு ஹேண்டில் மெத்தட் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் பின்ன போறோம். ரொம்பவே ஈஸியா பின்னிடலாம். 5 அடியில வந்து உள்வயர் வந்து எந்த கலர்ல வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இருந்த கலர்ல நான் எடுத்திருக்கேன். நம்ம உள்வயரா தான் கொடுக்க போறோம், அதனால 5 அடியில 2 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நாட் வந்து எந்த இடத்துல போட்டிருக்கேன்னா, இந்த பிங்க் கலருக்கு கீழே இருக்கிற நாட்ல வந்து சொருகி இருக்கேன். அதாவது 6வது நாட்டோட ஹோல்ல வந்து சொருக போறேன். 1 2 3 4 5 6 6வது நாட்டோட ஹோல்ல இந்த இடத்துல நம்ம சொருக போறோம். இப்படி சொருக வேண்டாம், உள்பக்கமா இருந்து நம்ம வெளிப்பக்கமா எடுத்துட்டு வரலாம். கூடைக்கு கைப்பிடி போடுறதுக்காக ஹேண்டில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனா நம்ம வெளியில இருந்து உள்ள கொண்டு போவோம். இந்த இடத்துல வந்து நம்ம உள்பக்கத்துல இருந்து 2யும் வெளிப்பக்கமா இப்படி வச்சு எடுத்துக்கலாம். அப்ப ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சரிசமமா ஒயரை கொண்டு வந்துடலாம். நம்ம 2 ஒயர் கொடுத்துருக்கோம், இதுல நீங்க 4 ஒயர் 5 ஒயர் கூட கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பேஸ்கெட்க்கு 2 ஒயர் போதுமானதா தோணுச்சு, அதனால வந்து நான் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். மொத்தம் 4 ஒயரா டைவர்ட் ஆகி வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ரோலோட இருக்க ரன்னிங் ஒயரை வச்சு தான் இந்த கைப்பிடி பின்ன போறோம். முறுக்கு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல தான். ஆனா இது வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் சுத்தி பின்ன போறோம். இந்த மாதிரி உள்ள விட்டு இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த துண்டு ஒயரா வருது பார்த்தீங்களா, நம்ம சொருகி இருக்கிறதுல, அந்த ஒயரை வந்து ஒரு அடிக்கு இல்ல 3/4 அடிக்கு மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர்ல தான் இந்த ஹேண்டில் வந்து போட முடியும். ரொம்பவே ஈஸியா பின்ன போறோம். இப்போ இந்த துண்டு ஒயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது. இந்த ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இப்படி பிடிச்சுக்கலாம் நம்ம 2 ஒயரையும் தனித்தனியா. பிடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒயர் எல்லாம் வெளிப்பக்கமா கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குல்ல, அந்த ஒயர்ல மட்டும் விட்டு இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு நல்லா டைட்டா பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்க ஒயரை. அதுக்கப்புறம் இந்த 2வது ஒயருக்கு பின்னாடி சுத்தி மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சுத்தி எடுத்துட்டு வந்துக்கோங்க. எடுத்துட்டு ஒயர் வந்து வெளிப்பக்கமா எப்படி வருதோ அதே மாதிரி தான் எடுத்துட்டு வரணும். அப்பையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை மறுபடியும் வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற முதல் ஒயருக்குள்ள விட்டு கோதுமை முடிச்சுக்கு நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு நாட் போட்டுட்டு இந்த பக்கம் சுத்தி மட்டும் கொண்டு வந்துடலாம். 2வது இருக்கிற ஒயர்ல சுத்தி இந்த பக்கம் வெளியே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போடுறப்ப அன்இவனா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம போட்டுட்டே வந்தோம்னா ஈஸியா ரொம்பவே சிம்பிளா போட்டுட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம இழுத்துட்டு இந்த மாதிரி பின் பக்கமா கொண்டு 2வது ஒயர்ல கொண்டு சுத்தி எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு வந்துட்டு மறுபடி நம்ம இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர்ல மட்டும் விட்டு இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்திருக்கும். அப்படியே அந்த ரன்னிங் ஒயரை 2வது ஒயருக்கு பின்னாடி சுத்தி வெளியே எடுத்துட்டு வந்துடுறேன். 2வது ஒயர்ல பின்னாடி சுத்தி மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர்ல வந்து நம்ம ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஒயரை விட்டு இழுத்துக்க போறோம். இப்போ ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இந்த ஒயரை விட்டு இழுத்துக்கிறேன்.
எல்லோ கலர் ஒயரை மட்டும் விட்டு இழுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற முதல் ஒயரை மட்டும் நான் விட்டு இழுக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது ஒயர்ல பின்னாடி சுத்தி கொண்டு வந்துடுறேன். இந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா வந்து பட்டையா வந்து கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளா இந்த மாதிரி ஹேண்டில் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. முறுக்கு ஹேண்டில் மெத்தட் தான். இந்த மாதிரி சுத்தி வெளியே எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஹேண்டிலே போட தெரியாது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து போட்டு பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர்ல மட்டும் விட்டு இழுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயர்ல தான் இந்த ஹேண்டில் போட முடியும். அதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 2வது இருக்கிற ஒயர்ல பின்பக்கமா சுத்தி வெளியே எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம வில்ல விட்டு இழுத்துக்கலாம். அதே மாதிரி பின்பக்கமா இந்த ஒயரை சென்டர்ல இருந்து கொண்டு போங்க. 2 ஒயருக்கும் நடுவுல இருந்து கொண்டு போயிட்டு 2வது ஒயரை சுத்தி கொண்டு வந்துருங்க வெளியே. இப்போ இந்த இடத்துல லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கையில வந்து டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வெளியே எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் ஃபுல்லாவுமே போட்டுட்டே வரணும். நமக்கு வந்து யூனிக்கான பேட்டர்ன் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர்ல மட்டும் விட்டு இழுத்துக்கிறேன். 5 அடியில ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கும் உள் ஒயர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை சொல்றேன். 4 அடியில ஒயர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கூட போட நல்லா தெரியும் அப்படின்னா 4.5 அடியில எடுத்துக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா 5 அடியில எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சொருகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இதே மாதிரி பேட்டர்ன்ல நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் நம்ம கடைசி வரைக்கும். ஏற்கனவே நான் ஒரு ஹேண்டில் வந்து அந்த சைட் போட்டுட்டேன். அதே அளவுக்கு இந்த ஹேண்டில வந்து போட்டு ஃபினிஷ் பண்ண போறேன். நான் ஓரளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல லூஸ் ஆக நீங்க தள்ளி தள்ளி விட்டுட்டு பின்னிட்டு வாங்க. இந்த பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இந்த லென்த்துக்கு நம்ம வந்து இந்த ஹேண்டிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து சொருகி விட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு பின்னிட்டேன். பின்னினதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. தள்ளி தள்ளி விட்டுட்டு நெருக்கமா பின்னல் பின்னுங்க. அப்பதான் வந்து நம்ம ஹேண்டில் வந்து எந்த இடத்துலயும் நம்ம கையில அறுக்காமலும் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2வது ஹேண்டில வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டிலோட நான் வந்து வச்சு பாக்குறேன் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட் வரைக்கும் பின்னி இருக்கோமா, இந்த நாட்டு வரைக்கும் அந்த பிங்க் கலர் நாட்டுக்கு கீழே வரைக்கும் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து ரன்னிங் ஒயரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப இது வந்து ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர்ல தான் இந்த ஹேண்டில வந்து போட முடியும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து 6வது நாட்டு, அதுவும் அந்த பிங்க் கலர் நாட்டுக்கு கீழே இருக்கிற நாட்டுல வந்து அந்த பக்கம் நம்ம எப்படி சென்டர் பார்த்துட்டு சொருகணுமோ இந்த 2 எல்லோவையும் தனித்தனியா பக்கத்து பக்கத்து நாட்டுல சொருகிட்டு இந்த கிரீன் கலர் ஒயரை வந்து ஒரு நாட்டுல மட்டும் சொருகிக்கிறேன். ஒரு ஒயரா இருக்கிறத ஒரு ஒரு நாட்டோட ஹோல்ல வந்து 3 ஒயர் இருக்கும். 2வது நாட்டோட ஹோல்ல வந்து 2 ஒயர் இருக்கும். இதை வந்து கரெக்டா இப்படி ஹேண்டில் கரெக்டா இருக்கா 2 ஹேண்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இல்ல நீங்க நாட் போட்டுட்டு கூட பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்ப 2 முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். 2 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இப்படி திருப்பிட்டு நம்ம 2 ஹேண்டிலும் வந்து சரிசமமா இருக்கான்னு ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சொருகுனதுக்கு அப்புறம் செக் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் இந்த ஒரு அடிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டு அந்த கிரீன் கலர் ஒயர்ல கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து மேல் பக்கமா சொருகுறேன். இந்த ஹேண்டில வந்து இந்த ஒயரை வச்சுதான் கட்ட போறேன். அதுக்காக தான் ஒரு அடிக்கு விட்டுருந்தேன் இந்த ஒயரை. இந்த மேல் பக்கமா நோக்கி ஒரு 2-3 நாட்ல சொருகிக்கிறேன்.
எப்படி சொருகிறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேஸ்கெட் வீடியோஸ் ஐடியாஸ்லாம் இருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வரும். இப்போ வந்து மேல் பக்கமா சொருகுனதுக்கப்புறம் இந்த ஹேண்டிலை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு பார்த்துட்டு இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் நாட்டோட ஹோல்ல விட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து வெளிப்பக்கமா வர்றது வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த ஹேண்டிலை வந்து கட்டுறேன். இந்த மாதிரி அந்த நாட்டோட ஹேண்டிலோட நாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ள விட்டு இப்படி இழுத்துட்டு அதே மாதிரி நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. வீடியோல எப்படி சொல்லியிருக்கேனோ இந்த மாதிரி ஹோல்ல விட்டா இந்த நாட் வந்து கட்டியிருக்கோன்னு தெரியுது. இந்த பக்கத்து ஹோல்ல விட்டு இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா நம்ம எங்க கட்டணும் அப்படின்னே தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு முறை சுத்திக்கலாம். 2 முறை வந்து சுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம கட்டி இருக்கிற நாட் வந்து கலராம இருக்கும். ஒரு முறை சுத்தினீங்க அப்படின்னா நாட் வந்து கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 முறை 3 முறை கூட சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து அப்படியே ஜிக்ஸாக்ல சொருகி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்படி சொருகிட்டு அதுக்கப்புறம் நேரா சொருகி அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி சொருகிக்க போறேன். இந்த 2 எல்லோ ஒயரையும் ஆப்போசிட் பக்கத்துல சொருகினாலும் சரி, இந்த மாதிரி நான் சொருகிருக்கேன் பாருங்க. ஒரு பக்கத்துல மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி சொருகிருக்கிறேன்றத. அதே மாதிரி நம்ம சொருகிக்கலாம். சொருகுனதுக்கு அப்புறம் இந்த ஹேண்டிலையும் நம்ம அதே மாதிரி கட்டிக்கலாம். இந்த பக்கத்துல இருக்கிறதையும் ஒரு அடிக்கு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த நாட்டோட ஹோல் ஃபர்ஸ்ட் நாட்டோட ஹோல்ல விட்டு நம்ம அதே மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி அந்த நடுவுல ஒரு லூப் மாதிரி வருது இல்லையா, அதுக்குள்ள விட்டு ஹேண்டில் வந்து கரெக்டா இருக்கா 2 ஹேண்டிலையும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. 2வது ஹேண்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டா 2 ஹேண்டிலையும் ஒரே மாதிரி வந்து செட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வந்து நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருந்தாதான் கூடையோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்காக தான் நான் 1க்கு 2 முறை வந்து செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விட்டுட்டு மறுபடியும் 2வது தடவையும் அதே ஹோலுக்குள்ள விட்டு இந்த லூப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள விட்டுட்டு அதே மாதிரி நாட்டோட லூப்ல விட்டு நம்ம கட்டினதே தெரியாத அளவுக்கு வந்து நான் கட்டிக்கிறேன். இந்த நாட்டோட ஹோல்ல விட்டுட்டு நம்ம வந்து இப்ப சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த ஒயரையும் சேர்த்து வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சொருகி விட்டுக்க போறேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நீங்க வந்து உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க. நான் வந்து 2 முடிச்சு போட்டுட்டு தான் சொருகிறேன். ஹேண்டிலோட கிரிப்னஸ் வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக. ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பேஸ்கெட் ஐடியாஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. லஞ்ச் பேஸ்கெட் மாடலும் வந்து நியூ ஐடியால ட்ரை பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.